إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவனது அருளும் கிருபையும் இந்த உலகத்தினுடைய இறுதி தூதராக வந்துதித்த எங்கள் உயிரிலும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்கள் கொண்டு வந்த இந்த சத்திய மார்க்கத்தை தங்கள் உயிரிலும் மேலாக மதித்து எடுத்து நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர், தோழர்கள் மறுமை வருகின்ற வரைக்கும் இந்த சத்திய மார்க்கத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஜுமாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு ஹுத்பா பிரசங்கத்திலும் நல்லுபதேசத்திலும் தன்னுடைய தோழர்களை பார்த்து எச்சரிக்கை செய்த ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். வார்த்தைகளில் உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகிய அல் குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலிலே மிகச்சிறந்த வழிகாட்டுதல் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். மனிதர்கள் செய்கின்ற காரியங்களிலே மிக மோசமான காரியம் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அனுமதி அளிக்காத எந்த காரியங்களை எல்லாம் மார்க்கமாக செய்து வருகின்றார்களோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களும் முஹ்தஸாத்துகளாகும், வழிகேடுகளாகும், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நவீன அனுஷ்டானங்களாகும். எனவே மார்க்கத்தினுடைய அனுமதி இல்லாத எந்த விடயத்தை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடையவும் அனுமதி இல்லாத எந்த காரியத்தை யார் செய்தாலும் அது வழிகேடு. வழிகேடு மனிதனை நிச்சயமாக நரகத்தின்பால் அழைத்து செல்லும் என்கின்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய ஜும்மாவினுடைய தலையங்கமாக முஸ்லீம்களும் மூட நம்பிக்கை, சபர்பாதத்தினுடைய மூட நம்பிக்கைகளும் என்கின்ற தலையங்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே காலத்துக்கு ஏற்றாற்போல மிக பொருத்தமான ஒரு தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் சபருடைய மாதமாக இருக்கிறது. இந்த சபர் மாதத்தை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயமாக வாழக்கூடியவர்களில் சபர் மாதத்தினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? குறிப்பாக அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழக்கூடியவர்கள் சபர் மாதத்தை எப்படி நம்ப வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான தெளிவான செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி எனக்கு இந்த தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தெளிவான அறிவார்ந்த சிந்தனைகளை கொண்ட ஒரு மார்க்கம். இதை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத
உலக அளவில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சிறந்த மார்க்கம், தெளிவான மார்க்கம், தெளிவான நீரோடை போன்றோ அதனுடைய தாற்பயங்களை சொல்லக்கூடிய மார்க்கம். இதில் எந்த விதமான கெடுதிகளும் கிடையாது, மோசமான விடயங்கள் கிடையாது, கெட்ட நம்பிக்கைகள் கிடையாது. இவ்வாறான தெளிவான சிந்தனையுடைய மார்க்கம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட தெளிவாக சிந்திக்கின்ற அளவுக்கு இருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சாரார் சபர் மாதம் என்பது முசீபத்துக்குரிய ஒரு மாதம், இதிலே நல்ல காரியங்களை செய்யக்கூடாது, இதை நாங்கள் இந்த மாதத்திலே எந்த காரியத்தை நாங்கள் ஆரம்பித்தாலும் அது எங்களுக்கு கெடுதியாக முடியும் என்கின்ற ஒரு மூட நம்பிக்கையை கொண்டவர்களாக, கெட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒரு மூட நம்பிக்கை மனிதர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கெட்ட சிந்தனை, இதை எங்கிருந்து எடுத்தார்கள்? இஸ்லாம் இதை சொல்லி இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் தெளிவானது. இவ்வாறான மூட பழக்க வழக்கங்களை அடியோடு அழித்து ஒழித்த மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு மோசமான ஒரு நம்பிக்கையோட சபர் மாதத்தை பொறுத்த மட்டில் இதில் எந்த நல்ல காரியங்களுமே செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற அளவுக்கு, ஒரு முசீபத்து பொருந்திய மாதம் என்று நினைக்கின்ற அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையை எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தா இஸ்லாத்துல கிடையாது. எங்க இருந்து எடுத்தாங்கண்டா தங்களுக்கு சூழ உள்ள, தங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடிய அன்றாட வாழ்க்கையில அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த வாசகங்கள், அந்த செயற்பாடுகள், அவைகளை உள்வாங்கி இவைகள் இஸ்லாமிய மார்க்கத்திலும் இருக்கத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சபர் மாதத்தை பொறுத்த மட்டிலே ஒரு முசீபத்துக்குரிய மாதம் என்று தெளிவாக கருதுகின்ற அளவுக்கும், இந்த முசீபத்துக்கள் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி, விடுபட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, கழிபட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சில மோசமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இது எங்கிருந்து வந்துச்சு? மாற்று மத கலாச்சாரம் அவங்களோட கலாச்சாரத்தில் இருக்குது, அவங்களோட கொள்கையில் இருக்குது. சில கெட்ட காரியங்களை இல்லாமல் போக செய்யணும் என்றால் அதற்காக வேண்டி சில வழிபாடுகளை செய்யணும். இந்த வழிபாடுகளை செஞ்சால் நமக்கு அது நல்லதாக மாறி வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை இஸ்லாமியர்கள் தங்களுடைய உள்ளத்தில் உள்வாங்கி கொண்டாங்க. இஸ்லாம் சொல்லித்தரல. தங்களை சூழ உள்ள, தங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றியதனுடைய விளைவு. இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை மார்க்கமாக கருதி கொண்டு, இஸ்லாத்திலே இருந்து கொண்டு மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றி கொண்டு மாற்று மதத்தினுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவை எதுவுமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுதும் வமை எப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாம் இல்லாத ஒன்றை யார் மார்க்கமாக எடுத்துக்கொள்கின்றாரோ அவர் என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். என்ன எச்சரிக்கை தெரியுமா? யாரு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்களோ, மார்க்கம் அனுமதிக்காத பிற மத கலாச்சாரங்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது அவர் எந்த மதத்தை பின்பற்றுகின்றாரோ, எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றாரோ அவர்களோடு சேர்ந்தவராகத்தான் இருப்பாரு, அவர்களை பின்பற்றக்கூடியவராகத்தான் இருப்பார் என்கின்ற செய்தியை சொல்லிவிட்டு அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல,
என்ற செய்தியை எச்சரிக்கையாக சொல்றாங்க. அப்ப எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல மாற்று மத கலாச்சாரம் எங்களிடத்துல வந்திருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த சபர் மாதத்தை பொறுத்தமட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான எச்சரிக்கை இருக்கிறது. இந்த சபர் மாதம் என்பது பீடை கிடையாது, பீடையாக கருதக்கூடிய முசீபத்தாக கருதக்கூடிய மாதம் கிடையாது என்கின்ற எச்சரிக்கை இருக்கிறது. அப்படி எச்சரிக்கை இருந்தும் கூட இந்த சபர் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதில் வரக்கூடிய சோதனைகளுக்காக வேண்டி, அதில் வரக்கூடிய அந்த மாதத்தில் ஒருவர் அடைந்து கொள்ளக்கூடிய கஷ்டங்களுக்காக வேண்டி, அந்த மாதத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார் என்று சொன்னால் இது சபர் மாதத்தின் மூலமாகத்தான், இந்த மாதம் வந்ததின் மூலமாகத்தான் எனக்கு இந்த முசீபத்து வந்திருக்கிறது என்று நம்புகின்ற அளவுக்கு இருக்கிறார்கள். ஏனைய காலங்களில் இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை விட, நோயை விட, அதே போன்று வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை விட, ஒரு தொழிலை ஆரம்பித்திருப்பார், அது நஷ்டத்தை அடைந்திருப்பார், அதிலே வெற்றி கண்டிருக்க மாட்டார். அது எந்த மாதத்தில் செஞ்சிருப்பாரு? இந்த சபர் மாதத்தில் செஞ்சிருப்பாரு. இது தோல்வியில முடிஞ்சதால இவருடைய எண்ணத்துல என்ன இருக்கும் தெரியுமா? இந்த சபர் மாதத்தை பத்தி எல்லாரும் சொல்றாங்க, இது ஒரு முசீபத்துக்குரிய மாதம், இதனாலதான் இப்படி போச்சதோ தெரியாது என்று எண்ணுகின்ற அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே இந்த சபர் மாதம் முசீபத்துக்குரிய மாதம் என்பதாக ஆழமாக பதியப்பட்டிருக்கும். அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, வேறு மாதங்களிலே இதைவிட பல மடங்காக அவர் செலவு செய்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்திருப்பார், ஒரு தொழிலை ஆரம்பித்திருப்பார், அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை ஆரம்பித்திருப்பார். அது நஷ்டத்திலே போய் முடிந்திருக்கும். அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார், அதையெல்லாம் அவருடைய மனது உள்வாங்கிக் கொள்ளாது. மாற்றமாக இந்த சபருடைய மாதத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விடயத்திற்கும் அவருடைய உள்ளத்திலே எழுகின்ற ஒரு விடயம், இந்த மாதம் முசீபத்துக்குரிய மாதம், இதனாலதான் இப்படி வந்திருக்கிறது என்று அவருடைய உள்ளத்திலே எழுகின்ற அளவுக்கு சபர் மாதத்தை பற்றிய கெட்ட எண்ணம் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக குடிக்கொண்டிருக்கும். அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூட நம்பிக்கையை அழித்தொழித்தார்கள். ஜாஹிலிய கால மக்களிடத்தில் ஷவ்வால் மாதம், அதே போன்று சபர் மாதம், இந்த 2 மாதங்களும் முசீபத்துக்குரிய மாதம் என்பதாக கருதி வந்தார்கள். இதனை அறிந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை கையாளுகிறார்கள் என்றால், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட சிந்தனையை, மோசமான நம்பிக்கையையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதை தெளிவாக அடித்துச் சொல்கிறார்கள். இந்த சபர் மாதம் மாத்திரமல்ல, அது பற்றிய நிறைய செய்திகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மூட நம்பிக்கை பற்றிய செய்திகளை சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தொற்று நோய் என்பது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் தொற்று நோய் என்பது கிடையாது. வலா தியரா, பறவைகளை கொண்டு சகுனம் பார்த்தலும் கிடையாது. அரேபியர்களிடத்துல ஜாஹிலிய காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பறவையை எடுத்து பறக்க விடுவாங்க. ஒரு நல்ல காரியம் ஆரம்பிப்பதற்கு முன்னால, ஒரு பயணமாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு திருமணமாக இருக்கட்டும், அல்லது வீடு கட்டுதலாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அவர்கள் முதலாக செய்கின்ற காரியம், அதாவது அம்பெய்து குறிப்பார்ப்பார்கள். அது ஒரு புறம். இரண்டாவதாக பறவையை பறக்க விடுவார்கள். அது வலது புறமாக பறந்து சென்றதென்றால் அதில் நனவு இருக்கிறது என்பதாக நம்புவார்கள். அந்த விடயத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே இடது புறமாக சென்றதென்றால் அதுல கெடுதி இருக்கிறது என்பதாக அந்த காரியத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. இதை அறிந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வலா துயரா, பறவையை கொண்டு சகுனம் பார்க்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. அதே போல வலா ஹாம்மா, ஆந்தை கத்தினால் சகுனம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றளவும் இஸ்லாமிய சமுதாயத்திலும் இருக்கிறார்கள். அப்ப ஆந்த கத்துறதுன்றது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
ஏனைய பறவைகள் கத்துவதை போல அதுவும் கத்துகின்றது. இது கத்துச்சுன்னு சொன்னா கெட்ட சகுனமாக கருதினார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், ஒரு விடயத்தை மாத்திரம் நபி அவர்கள் மென்ஷன் பண்ணல, அந்த சமூகத்தில் காணப்பட்ட எல்லா விதமான செய்திகளையும் ஒரே வார்த்தையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்ஷன் பண்றாங்க. தொற்று நோய் என்பது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தது, பறவைகளை கொண்டு சவுனம் பார்ப்பது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தது, ஆந்தையை கொண்டு அவர்கள் சவுனம் பார்த்தார்கள், அதை ஒரு மூட நம்பிக்கையாக சொன்னார்கள். வலா சஃபர் பேரை சொல்லியே நபி அவர்கள் சொன்னார்கள், சஃபர் மாதம் பீடைக்குரிய மாதம் கிடையாது, முசீபத்துக்குரிய மாதம் கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டவர்த்தனமாக மிக தெளிவாக அடித்து தெளிவாக சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஒரு முசீபத்துக்குரிய மாதம் கிடையாது என்று சொன்ன ஒரு மாதத்தில் முசீபத்து இருக்கிறது, பீடை இருக்கிறது என்று ஒருவர் நம்புகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மார்க்கத்தை படிப்பித்து கொடுக்கிறார். யார் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தந்தாங்களோ, யாரிடத்துல இந்த மார்க்கம் வந்துச்சோ அவங்களுக்கு மார்க்கத்தை படித்து கொடுக்கிற அளவுக்கு இவருடைய உள்ளம் மாறிவிட்டது. அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, அதிலும் குறிப்பாக இந்த சஃபர் மாதத்தில் ஏன் அது பீடைக்குரிய மாதம் என்ற காரணம் என்ன சொல்லுவாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபர் மாதத்தினுடைய முற்பகுதியில் நோயுற்று இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் வரக்கூடிய கடைசி வாரத்தில் வரக்கூடிய புதன்கிழமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குணமடைந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த மாதம், அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்தில் அடைந்து கொண்ட சோதனைகள், கஷ்டங்கள், இது இந்த மாசத்துல மட்டும்தான் நடந்துச்சு. வேற எல்லா கஷ்டங்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஃபர் மாதத்துல மட்டும்தான் வந்து சேர்ந்துச்சு. மிச்ச ஏனைய 11 மாதங்கள்லையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இந்த சஃபர் மாதத்தில் மாத்திரம் முசீபத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்களா? சரி, கஷ்டப்பட்டார்கள், நோய்வாய்ப்பட்டார்கள். அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, அதைவிட மிகப்பெரியதொரு துன்பகரமான விஷயம் நடந்தது. என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தது, நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டதை விட மிக கொடூரமான விஷயமா இல்லையா? அது எவ்வளவு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கவலை தரக்கூடிய ஒரு விடயம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை, சஃபர் மாதத்தை பீடை மாதமாக, முசீபத்துடைய மாதமாக எடுத்திருக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டதற்காக வேண்டி. ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி அவங்க மரணித்ததற்காக வேண்டி கொண்டாடக்கூடிய மாதமாக எடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஈமானும் இஸ்லாமும் அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றதை நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பீடை என்பது கிடையாது, முசீபத் என்பது சஃபர் மாதத்தில் கிடையாது என்பதாக திட்ட தெளிவாக சொன்னதற்கு பின்னாலேயும் அதற்குரிய காரணம் என்ன சொல்றாங்க? இந்த மாதத்தில் நபி அவங்க நோயிட்டாங்க, இதனால இது ஒரு முசீபத்துக்குரிய மாதம் என்பதாக சொல்கிறார்கள். ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? தனக்கு வரக்கூடிய எல்லா விதமான நலவுகளும் கெடுதிகளும் அல்லாஹ்விடத்திலிருந்து வருகின்றது, அதில் அவன் அணுவளவேனும் அவனுடைய நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஒரு உண்மை முஸ்லிமாக வாழக்கூடியவனுடைய தகுதி என்ன தெரியுமா? குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. எது நலவு நடந்தாலும் சரி, என்ன கெடுதி நடந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது. நலவை தந்தானா என்னுடைய திறமையினால் நான் அடைந்து கொண்டது கிடையாது, அல்லாஹ்வினால் எனக்கு கிடைத்த நலவு, அவனுடைய ஏற்பாட்டில் இது நலவாக எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கெடுதி வந்து விட்டதா, இதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறது. கெடுதியை அடைந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை மனிதன் செய்கின்றான். ஆனாலும் கெடுதி வருது, என்ன நம்பிக்கை கொள்ளணும்? இது எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறது, இதைத்தான் அல்லாஹ் எனக்கு எழுதி இருக்கிறான். இதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. எது நடந்தாலும் சரி,
நலவாக இருந்தாலும் சரி, கெடுதியாக இருந்தாலும் சரி, இது என்னுடைய ரப்பிடத்திலிருந்து எனக்கு எழுதப்பட்ட ஒன்று நடந்திருக்கிறது. முஃமினை பொறுத்தமட்டில் ஹுவ மௌலானா, அவன்தான் எங்களுடைய பொறுப்புதாரி. நலவுக்கும் கெடுதிக்கும் பொறுப்புதாரி அவனாகத்தான் இருக்கிறான். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். முஃமின்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய மனோ இச்சைக்கோ அல்லது அவர்கள் இதில் ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையையோ அல்லது கெட்ட சிந்தனையோ கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு முஸ்லிமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளும், இஸ்லாமிய பராமரிப்பிலே வாழக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் ஆரம்ப காலகட்டத்தில் 4 வயது 5 வயது 6 வயதை அடைந்து கொள்ளுகின்ற பொழுதோ ஈமான் கொள்ள வேண்டிய விடயம் 6 என்பதாக படிச்சு கொடுக்கிறோம். அதுல ஒரு செய்தி வரும், வபில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நலவும் கெடுதியும் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் எங்களுக்கு வருகிறது என்கின்ற ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் நம்பிக்கை கொள்கின்றேன். அப்ப எங்க இருந்து வருது நம்பிக்கை? எங்க இருந்து ஆழமாக பதியப்பட வேண்டும்? வாயளவுல மொழிஞ்சு உள்ளத்துல இல்லாட்டி அதுக்கு பேர் ஈமான் கிடையாது. முயற்சி செய்தேன், கெடுதி நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி முயற்சி செய்தேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் எனக்கு இதிலே கெடுதிதான் இருந்திருக்கிறது, அதை நான் பொருந்திக் கொள்கின்றேன். இதில் கெடுதி நடந்து விடுமோ என்பதாக பயந்து பயந்து நான் செய்தேன். அல்லாஹ் எனக்கு இதிலே நிறைய நலவுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான், நான் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றேன். இதுதான் ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த சஃபர் மாதத்தை பொறுத்தமட்டில் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் நல்ல காரியங்கள் எதையுமே செய்யாதவர்களாகத்தான் இந்த முஸ்லிம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக திருமணம் போன்ற விடயத்தை கூட இந்த காலகட்டத்திலே தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, திருமணம் பேசாதவர்களாக, திருமணம் நடத்தாதவர்களாக தெளிவாக இந்த மாதம் முசீபத்துக்குரிய மாதம், இதனால் இதில் செய்யக்கூடாது என்பதாக, இதில் செய்தால் அதில் நனவு இருக்காது என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு கெட்ட சகுனமாக, அதாவது சகுனம் பார்க்கக்கூடியவர்களாக மோசமான ஒரு காலமாக கருதி அந்த மாதத்தை அப்படியே தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, காலத்தை பொறுத்த மட்டும் எல்லா காலமுமே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டதுதான். ஒரு மனிதனுக்கு எல்லா காலமும் நலவே நடந்து கொண்டு இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதே போன்று எல்லா காலத்திலையும் கெடுதியே நடக்கும் என்று நாங்கள் நம்ப முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். இந்த நாட்கள் இருக்கிறதே, இந்த நாட்களை நாங்கள் தான் மனிதர்களுக்கு மத்தியிலே புரட்டி விடுகின்றோம். புரட்டி விடுகிறோம் என்றால் நாட்களை நாங்கள் தான் ஏற்படுத்துகின்றோம். ஒரு நாள் யௌமுன் லக வ யௌமுன் அலைக்க, ஒரு நாள் உனக்கு நலவாக இருக்கலாம், மறுநாள் உனக்கு கெடுதியாக இருக்கலாம். பல நாள் உனக்கு நலவாக இருக்கலாம், பல நாள் உனக்கு கெடுதியாக இருக்கலாம். இதுதான் என்னுடைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒன்று என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு மனிதர்களும் ஆழமாக நம்ப வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, மனிதர்களை பொறுத்தமட்டிலே அல்லாஹ்வை குறை காணக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய விடயத்திலே மோசமாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காலத்தை ஏசுவதின் மூலமாக, நல்ல காலம் கெட்ட காலம், இதுல இதை செய்யக்கூடாது, இதுல இதை செஞ்சா நல்லா இருக்கும் என்று காலத்தை பிரித்து நல்ல காலம் கெட்ட காலமாக கருதி அல்லாஹ்வை குறை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் குறை காணுகின்ற எல்லா விடயங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பு கிடையாது. மனிதனை பொறுத்த மட்டும் எல்லா விடயத்தையும் குறை காணக்கூடியவனாகத்தான் இருப்பான், காலத்தை திட்டக்கூடியவனாக இருப்பான். எதிலேயும் அவனுக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை கிடையாது. அல்லாஹ்வை ஏசக்கூடியவனாக, அல்லாஹ்வை திட்டக்கூடியவனாக இருக்கிறான். இத பின்வரும் குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்படி திட்டக்கூடியவர்கள், குறை காணக்கூடியவர்கள் எவ்வாறான மோசத்தை அடைந்து கொள்வார்கள் என்கின்ற செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. இன்னல்லதீன யுதுனல்லாஹ வ ரசூலஹு, நிச்சயமாக அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும்
யாரெல்லாம் வேதனை செய்கிறார்களோ அந்த வேதனை என்னன்றது பின்னால் வரக்கூடிய ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் சபித்தே விட்டான். எங்க தெரியுமா? ஃபித் துன்யா வல் ஆஹிரா, உலகத்துல சபிச்சுட்டு மறுமையில மன்னிச்சிடறான்டா பரவாயில்ல. எங்க மன்னிக்கிறான், எங்க எங்க தண்டிக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்திலும் சபித்து அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கின்றான், மறுமையிலும் அவர்களுக்கு சபித்து தண்டனை கொடுக்கிறான். இரக்கம் என்பதே கிடையாது. லஅன, சபித்தே விட்டான். அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, வஅதலஹும் அதாபம் முஹீனா, மோசமான வேதனை தரக்கூடிய, நொம்பலம் தரக்கூடிய வேதனையை அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வின் மீது குறை காணக்கூடியவர்களுக்கு, வேதனை செய்யக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் அல்லாஹ்வை எப்படி வேதனை செய்கிறான் என்கின்ற செய்தியை தெளிவுபடுத்துகின்ற பொழுதோ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதீஸில் குதுசியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அதாவது யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை வேதனை செய்கிறான். எப்படி வேதனை செய்கிறான் தெரியுமா? யசுப்புத்தஹ்ர, காலத்தை ஏசுகின்றான். யசுப்புத்தஹ்ர, காலத்தை ஏசுகின்றான். வஅனத்தஹ்ர், நான் தான் காலமாக இருக்கின்றேன். எந்த காலத்துல, எந்த நாள்ல, எந்த மாதத்துல, எந்த வருடத்துல என்ன நடைபெற வேண்டும் என்பதை நான் தான் திட்டமிட்டு இருக்கின்றேன். இதை குறை பிடிப்பதின் மூலமாக, குறை காண்பதின் மூலமாக என்னை ஆதமுடைய மகன் ஏசுகின்றான். பியதியல் அம்ரு, அந்த நாள்ல என்ன நடக்க வேண்டும் என்பது என்னுடைய அதிகாரமாக இருக்கிறது. என்னுடைய அதிகாரத்துல குறை காணக்கூடியவனாக இருக்கிறான். உக்கல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் நான் தான் ஏற்படுத்துகின்றேன். மாறி மாறி நலவுகளையும் கெடுதிகளையும் நான் தான் அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய விடயத்தில் என்னை ஏசுவதின் மூலமாக என்னை குறை காண்கிறான் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் நாட்களை நல்ல நாட்கள் என்றோ கெட்ட நாட்கள் என்றோ யாரும் பிரித்தே ஒரு அதிருப்திகரமான வாழ்க்கை வாழக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நாட்கள் என்பதாக நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நலவு நடந்தாலும் சரி, கெடுதி நடந்தாலும் சரி, அவ்வாறு தான் ஒரு மனிதன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்தை கருத்தில் கொண்டோ சுருக்கமாக மிக முக்கியமான செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று இருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுதோ, இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட முதற் கொண்டு அல்லாஹ்விடத்திலே 12 மாதங்கள் தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே உலகம் படைக்கப்பட்ட ஆரம்பம் நாள் முதற்கொண்டே 12 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இந்த தீர்மானிக்கப்பட்ட 12 மாதங்களில் தான் ஒரு மாதம் சஃபர் மாதம், அதுவும் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட மாதம் தான். ஏனைய மாதங்கள்ல எப்படி எல்லா காரியங்களையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அதே போன்றுதான் இந்த மாதத்தையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மனிதனை பொறுத்தமட்டில் அல்லாஹ்வினுடைய விடயத்திலே குறை காணக்கூடியவனாக, மூட நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். மனிதனுடைய உள்ளம் எவ்வாறு தெரியுமா? தொடராக மழை பெய்கிறது என்று சொன்னால் தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறதே என்பதாக புலம்புவான். மழை பெய்யவில்லை என்று சொன்னால் என்ன இப்படி வெயிலாக இருக்கிறது, கோடையாக இருக்கிறது என்பதாக குறை காண்பான். காற்று அடிக்கவில்லை என்று சொன்னால் மிகவும், அதாவது மந்தகரமான ஒரு நிலையாக இருக்கிறது, அதாவது உள்ள இருக்கவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது என்று புலம்புவான். காற்று வேகமாக அடித்தால் என்னென்ன நடக்கப் போகிறதோ என்பதாக குறை காண்பான். இதுதான் மனிதனுடைய உள்ளமாக இருக்கிறது. மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகளில் இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதன் மூலமாகத்தான் மனிதன் அல்லாஹ்வை குறை காணக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய 12 மாதங்களிலே இது எல்லா காலகட்டங்களிலும் எல்லா மாதிரியும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதனிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சுகமாகினார்கள் என்கின்ற ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கடலிலே இருக்கக்கூடிய கடற்கரை மணலின் மீது நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று புல்லிலே நடக்கக்கூடியவர்களாக அன்றைய புதன்கிழமை மாத்திரம், சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதனில் மாத்திரம் இதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பீங்கான்ல, அதாவது மாவினால அரபெழுத்தால எழுதி அதை கரைத்து குடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? இதெல்லாம் செஞ்சா எங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய முசீபத்து நீங்கும் என்பதாக சொல்லுவார்கள். அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பல்வேறுபட்ட துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு நாளும் அந்த அரேபிய தீபகற்பத்தில் கடற்கரையில போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கல. அந்த பாலைவன பூமியில எங்க பச்சை பசேரென புல்கள் காணப்படுகிறது என்று தேடி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதங்கள் அதுல வைக்கல. அரபு எழுத்துக்களை எழுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கல. எந்த விதமா இந்த மனிதர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எந்த விதமான மோசமான நம்பிக்கையையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவே இல்லை. மேலும் சொல்ல போனா நேரடியாகவே இந்த சஃபர் மாதம் பீடை இல்லை என்பதாகவே சொல்லிவிட்டார்கள். எனவே அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, இதிலே கவலை கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த சஃபர் மாதம் பீடைக்குரிய மாதம் தான். இதிலே சில நாங்கள் பரிகாரங்களை செய்ய முடியும் என்பதாக படித்த கற்றறிந்த உலமாக்கள் இதற்கு துணை போவது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மார்க்கத்தை தெளிவா படிச்சு கொண்டு இதை செய்யக்கூடாது என்று திட்ட தெளிவாக பேச வேண்டிய உலமாக்கள் இதற்காக வேண்டி துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வேலியை பயிரை மேய்ந்த கதையாக சொல்வார்கள் இல்லையா? அதுதான் இது. அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய சமுதாயம் என்பது புத்திஜீவிகளை உள்ளடக்கிய சமுதாயம், படித்தவர்கள் பண்பாடானவர்கள் உள்ள சமுதாயம். இந்த சமுதாயம் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஊரிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடிய காரியங்களை எத்தி வைப்பதற்கு மிகவும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். குறிப்பாக மார்க்கத்தை கற்றறிந்த உலமாக்கள் இதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நன்மையை யார் வேண்டுமானாலும் ஏவலாம், தீமையை யார் வேண்டுமானாலும் தடுக்கலாம். ஆனால் இதை அடித்து ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய உலமாக்கள் இதற்கு துணை போவது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கப்பட ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பிற்குரிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, ஊர்வலமை என்று ஒன்று இருக்கும். அது மார்க்கத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. மார்க்கம் ஒன்றை சொல்லியிருக்கும், அதற்கு மாற்றமாக ஊர்வலமை இருக்கும். எனவே ஊர்வலமைகளை கருத்தில் கொள்ளாது நாங்கள் வாழ்ந்து மரணிக்கின்ற காலம் வரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கமாக எங்களுக்கு தந்திருக்கிறார்களோ அதை அச்சொட்டாக ஆணித்தரமாக நம்பி மூட நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இறுதி தருவாய் வரைக்கும் சத்திய மார்க்கத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.